பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய பேரை சாத்தா உங்களை ஏமாற்றி ஜெபிக்க விடாம, வேதம் வாசிக்க விடாம, டிவியை பாரு, அவ்வளோ பாவத்தை செய்யு, அந்த செல்லை பாரு, செல்லில் இருக்க அசுத்தமானதை பாரு அப்படின்னு உங்களை கீழ்ப்படியாக பாவம் செய்ய வச்சுருக்கான். கீழ்ப்படியாத, வசனம் வாசிக்காத, கோயிலுக்கு போகாத, ஜெபிக்காத, உங்கள் அம்மா அப்பா சொல்ல கேட்காத, கீழ்ப்படியாத அப்படின்னு சொல்லி நிறைய பாவத்தை செய்ய வச்சுருக்கான். இச்சையின் ஆவியை தூண்டி விட்டுருக்கான். அவ்வளோ பாவத்தை மொத்தமாக செய்யணும் வச்சுக்கிட்டு இருக்கான். சோத்திரம். ஏவாளை அப்படித்தான் அந்த சர்ப்பம் வஞ்சித்து, நீ ஆண்டவர் சாப்பிடாதுன்னு சொன்ன, நீ சாப்பிடு, அதை புசி அதுன்னு சொல்லி விட்டான். சோத்திரம். அதை சொன்ன உடனே அவளுக்கு அந்த பழத்து மேலே அவ்வளோ ஆசை, அவ்வளோ இச்சைன்னு வந்துட்டு, இச்சை வந்து பறித்து சாப்பிட்டுட்டான். பாருங்க, இன்றைக்கும் அதேமாதிரி தான் சில வாலிப பிள்ளைகிட்ட பேசாதானே ஆண்டவர் சொல்லியிருப்பார். அந்த சாத்தான் எவ்வளோ ஒருத்தர் சாத்தா மாதிரி வருவான். உலகத்துக்காரி தான் வரும். மனுஷன் இப்போ சாத்தாமே தான் அலைகிறான். வந்து சும்மா பேசு, அதனால என்ன இருக்கு, செத்து போயிடறான்னு சொல்லிக்கிட்டே இருக்கா, பேசு சும்மா அப்படின்னு சொல்லிவிடும். அன்பு பிள்ளைய நீனும் பேசிடுவா. சரி, செத்துருவேன்னு சொல்கிறானே அப்படின்னு பேசிடுவா. சொத்துருவா. ஆனால் கடைசி நல்லதும் தெரியும். அவன் அநியாயக்காரையும் திரும்பி கல்யாணம் முடிச்சுட்டு வேண்டான்னு ஒதுக்குவான். இல்லைன்னா நடுத்தரில் விட்டுட்டு போயிடுவான். அப்படி அநியாயம்லாம் நடக்கும். அதனால் இன்றைக்கி மனம் திரும்புங்க. இந்த இச்சை நாவி, வேசித்த நாவி விட்டு வெளியே வாங்க.